Hi guys, welcome back to my channel. இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வந்து சேரும். இப்போ வாங்க வித் 24 டிலே வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு சாரி ரிவ்யூவை தாண்டி வந்துட்டு நான் இன்னொரு விஷயமும் வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதையுமே ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த சாரி ஃபர்ஸ்ட் காமிச்சுக்கிறேன். இந்த சாரி ஆக்சுவலா அவங்ககிட்ட வந்து ரொம்ப இந்த லான்ச் பண்ண டைம்லயே நான் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன். நான் இது அப்பதான் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண அன்னைக்கே நான் வந்து இந்த சாரி வந்து வாங்கினேன். இது வந்து என்ன கிளாத் எனக்கு சரியா தெரியல. பட் இது வந்து ஒரு சீ ப்ளூ கலர், செம்மையா இருக்கு இல்லையா? ஸோ இது ஆக்சுவலா எல்லோ லைட்ல வந்து செம்ம கிளிட்டரியா வந்து நல்லா தெரியுது. ஏதாவது ஒரு ரிசப்ஷனுக்கோ இல்ல வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ வந்து கட்டிட்டு போறதுக்கு வந்து மாஸ்டா இருக்கும். குட்டி குட்டி பீட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க மெயின்ல. ஸோ இது ஆக்சுவலா கட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் வந்து வியர் பண்ணா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். நான் இது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு வந்து நான் விரிச்சுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் ஆக்சுவலா பல்லு. பல்லுமே வந்து பயங்கர அந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் போட்டு செம்மையா இருக்கும். ரொம்ப எலகண்டா இருக்கும். இதை வந்து நம்ம வியர் பண்ணோம் அப்படின்னா வந்து பயங்கர எலகண்டா இருக்கும். நான் முடிஞ்சா வந்து சாரீஸ் எல்லாமே வந்து நான் விரிச்சு நான் டிஸ்பிளே பண்ணி வந்து நான் காமிக்கிறேன். எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது அந்த சாரி. இவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல, நிறைய பேருக்கு வந்து தெரியும். நான் இவங்க கிட்ட வந்து நிறைய சாரீஸ் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் தான். அது தெரியுதா? குட்டி குட்டியா அந்த சர்க்கிள் அந்த பீட்லாம் வச்சு செம்மையா இருக்குல்ல. ஸோ அந்த சரியே வந்து பயங்கர ரிச்சா இருக்கு. ஆக்சுவலா கட்டுறது கஷ்டம் தான், பட் ஆசைப்பட்டு நான் வந்து வாங்கினேன். ஏன் வந்து இத்தனை நாள் கழிச்சு நான் ஏன் இப்ப காமிக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு காமிக்கணும்னு தோணுச்சு. பிகாஸ் இன்னைக்கு வந்து அவங்க ஸ்டோரி எல்லாம் போட்டிருந்தாங்க. அது பார்த்தேன். அந்த அவங்க கமெண்ட் செக்ஷன் வந்து நான் பார்த்தப்போ உண்மையாவே எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. இதுல இருந்துதான் நீங்க இப்பெல்லாம் கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் வந்து இது யாரையும் ஹர்ட் பண்றதுக்கு இல்ல. அண்ட் எப்படி நான் வந்து அவங்கள வந்து ஒரு 7 இயர்ஸா ஃபாலோ பண்றேன். முதல் 7 இயர்ஸ் நினைக்கிறேன். 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 8 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் வந்துட்டு நான் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்க யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசுல இன்ஃபேக்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்ல வந்து விளாக் அப்படின்னு பார்த்த சேனலே வந்து கிருத்திகா மேமோட சேனல் தான். நான் ஒரு 7 இயர்ஸா ஃபாலோ பண்றேன்னா இதே மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ஜென்யூனான வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் சரி ஃபாலோவர்ஸும் சரி தெரியும். அவங்க வந்து எப்படி வந்து வீட்டுல வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கூப்பிடுவாங்க, எப்படி பசங்கிட்ட பேசுவாங்க, அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு முதல்ல என்கிட்ட கேட்டா எனக்கு தெரியும். பிகாஸ் அவ்வளோ வருஷம் நான் அவங்ககிட்ட வந்து ஜென்யூனா வந்து அந்த யூடியூப் சேனல் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த வேஷ்டி ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அந்த மேக்கப்பா இருக்கட்டும், இல்ல அவங்க வெயிட் கெயின் ஆனது, வெயிட் லாஸ் ஆனது, அவங்க அப்பப்போ இந்த குக்கிங் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு போடுவாங்க. இது போக வந்து இந்த ஆர்கனைசேஷன் விளாக்ஸ், சாரி வந்து எப்படி ட்ரேப் பண்ணணும்ல வீடியோ, எப்பன்னு தெரியல, ஒரு சாரி ட்ரேப் பண்ணி காமிச்சு எப்படி ட்ரேப் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க ஜுவல்லரி கலெக்ஷன், இயரிங் கலெக்ஷன், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமா அவங்க வந்து போட்டிருக்காங்க. இஃப் ஐம் நாட் ராங் இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ அது அந்த டைம்ல நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க கிட்ட இருந்துதான் நான் வந்து விளாக்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சேன். நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதே அவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகிதான் தமிழ்ல. ஸோ மேக்கப் வந்து ஸ்ரேயா ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி யூடியூபர், அவங்க கிட்ட வந்து இன்ஸ்பயர் ஆனேன். அது மாதிரி ஒவ்வொரு யூடியூபர்ஸ் இருக்கும்ல விளாக் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் விளாகிங் சேனல் பார்த்தது கிருத்திகா மேமோட தான். ஸோ எனக்கு ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி ரெகுலரா உள்ள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா என்னன்னு தெரியல. அது அந்த ஒரு பாண்ட் வந்து அந்த எப்படி சொல்றது, எனக்கு தெரியல, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? இத்தனை வருஷம் நம்ம ஃபாலோ பண்றதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பட் ஸ்டில் ஐ எம் ஃபாலோயிங் ஹர், ஐ ரெஸ்பெக்ட் ஹர். பிகாஸ் வந்து அவங்க வந்து டக்குன்னு வந்து இப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டு ஒரு பிராண்டா வந்து பூம் ஆகல. ஷி ஒர்க்டு ஹார்ட், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிராண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஹோம் க்ரோன் பிராண்டா வந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்துட்டு ஒரு நல்ல லெவல்ல இருக்காங்க. லெட் ஹர் பி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க இவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க, அவங்க வந்து அத்தான்னு வந்து கூப்பிடுறாங்க, நீங்க வந்து அவங்கள பார்த்து நீங்க இதே மாதிரி வந்து சொல்றீங்க. நோ, இட்ஸ் நாட். ஒவ்வொருத்தவங்க வந்து ட்ரெடிஷன் இருக்கு, ஒவ்வொருத்தவங்க கல்ச்சர் இருக்கு, ஒவ்வொருத்தவங்க வந்து இஷ்டப்பட்ட மாதிரி எப்படியோ வந்து கூப்பிட்டு போறாங்க. இப்போ இந்த இதுல நானும் அத்தான் தான் கூப்பிடுவேன், அத்தை பசங்களும் அத்தான் தான் கூப்பிடுவேன், வீட்டுக்காரன் அத்தான் தான் கூப்பிடுவேன். அதுக்காண்டி இன்னொருத்தவங்களை வந்து காப்பி அடிக்கணும்னு யாருக்கும் எந்த அவசியமும் கிடையாது.
ஸோ அவங்க வந்து அத்தனை வருஷமா அப்படிதான் கூப்பிட்டு இருக்காங்க. அது வெளியில வந்து இத்தனை வருஷமா யாருக்கும் தெரியல. ஸோ இப்போ வந்து புதுசா வந்துட்டு அவங்க இப்படி கூப்பிடுறாங்க, காப்பி அடிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. ஷி ஹாஸ் ஹர் ஓன் டிசைன். சொல்ல போனா இந்த டிசைன்லாம் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் எந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் நான் இந்த டிசைன் வந்து பார்க்கல. ஷி லான்ச் இட். அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து காப்பி அடிச்சாங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோல கிருத்திகா சுப்பட்டிக்கோட அந்த சாரி ரிவ்யூஸ் வந்து நான் போட்டிருப்பேன். ஐ வில் லிங்க் ஹியர். ஸோ நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா. அதுல நான் காமிச்சிருக்க மேக்சிமம் எல்லா சாரீஸுமே வந்து எந்த பேஜ்லயுமே இருக்காது. ஸோ ஷி ஹாஸ் ஹர் ஓன் டிசைன், ஷி ஹாஸ் ஹர் ஓன் அத்தென்டிசிட்டி அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ எதையுமே யாருமே வந்து அப்படிதான் ஈஸியா காப்பி அடிச்சிட முடியாது. உங்களுக்கு நீங்க அவங்கள ரெகுலரா ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம் அப்படின்னா நீங்க வந்து காப்பி அப்படின்னு சொல்றீங்கன்னா அவங்க கிட்ட எதுவுமே நீங்க வாங்கினது கிடையாது. நீங்க எதுவுமே வந்து எப்படி சொல்றது, நீங்க ஜெனுவனா ஃபாலோ பண்ணலன்னு தான் அர்த்தம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் வந்து த்ரோ பண்ணிட்டு போயிருவீங்க. அது வந்து ஒரு யூடியூபரா இருக்கட்டும், ஒரு பிசினஸ் இந்த மாதிரி ரன் பண்ற உங்களுக்கா இருக்கட்டும், எந்த அளவுக்கு உங்களை புட் டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஷீ மைட் பி கோயிங் த்ரூ சம்திங் அந்த டேல. நாமளும் போயிட்டு நெகட்டிவா வந்து கொடுத்து ஒரு ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா நீங்க நல்லா இல்லைன்னு போய் சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவங்க பர்சனல் லைஃப் எல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதை நான் சொல்லணும்னு தோணுச்சு. ஐ தாட் திஸ் வுட் பி த ரைட் பிளாட்ஃபார்ம். கிருத்திகா மேம், இஃப் யூர் வாட்சிங் திஸ், வி லவ் யூ, வி லவ் யூ, வி லவ் யூ. ஓகேங்களா? நீங்க போங்க, நீங்க போயிட்டே இருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருப்பாங்க. பிகாஸ் வி ட்ரஸ்ட் யூ, வி ட்ரஸ்ட் இன் யுவர் சாரீஸ், வி ட்ரஸ்ட் இன் யுவர் டிசைன், வி ட்ரஸ்ட் இன் யுவர் குவாலிட்டி. ஸோ இது வந்து அடுத்த ஒரு சாரி. ஸோ வந்து வார்ம் சில்க், நான் ப்ரீவியஸா நான் சொன்னேன்ல அந்த மாதிரி வந்து வார்ம் சில்க் வந்து ஒரு பேஜ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணது என்ன மெட்டீரியல் தெரியல, செம்ம கடுப்பாயிருச்சு அப்படின்ட்டு அதே மாதிரி இன்னொரு பேஜ்ல வாங்கியிருக்கேன், ரிவ்யூ பண்றேன்னு சொன்னேன். அது வேற எந்த பிராண்டும் இல்லை, கிருத்திகா மேமோட பிராண்ட் தான் அது. ஸோ இதுதான் அந்த வார்ம் சில்க் சாரி. இது ஆக்சுவலா பல்லு. இது வந்து பல்லு கிராண்டா வந்துட்டு ஒரு ப்ளூ டிசைன். அந்த ஒரு அளவுக்கு இந்த பீகாக் ப்ளூ வந்து ஷைன் அடிக்குது. கேமரால அந்த அளவுக்கு வந்து எடுத்து கொடுக்கல, பட் ஸ்டில் ஐ வில் ஷோ யூ. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ளூ. ரொம்ப லைட் ப்ளூவும் கிடையாது, ரொம்ப இதுவும் கிடையாது, ரொம்ப சட்டிலான ஒரு ப்ளூ. ஸோ கிரீன் அண்ட் ப்ளூ. இதோட ப்ரைஸ் வந்து 1000 சம்திங் நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் பிரைஸ். வந்து நான் ஸ்கிரீன்ல வந்து டேக் பண்றேன். அந்த ப்ளூ சாரி ஃபர்ஸ்ட் காமிஷன்ல ஐஸ் ப்ளூ கலர். ஸோ அது வந்து இன்னும் அவைலபிளா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கேன் செக் இன் பேஜ். ஸோ சூப்பரா இருக்கு சாரி. அந்த இருக்கு பிரைஸ். வார்ம் சில்க் 1350 rupees. ஸோ செம்மையா இருக்கு. இது அந்த டச் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும் அதோட குவாலிட்டி வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வியர் பண்ணும்போது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும், பட் வியர் பண்ணும்போது ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் ஃப்ளோட்டிங்ல எல்லாம் விட முடியாது. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சாரி வந்து ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு சாரியுமே வந்து நான் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இது பார்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாரல் மோட்டிவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட், நம்மளுக்கு கட்டுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். முன்னாடி காமிச்ச சாரி மாதிரி கிடையாது, இது வந்து கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன். நான் இதே கலர் காம்பினேஷன்ல வந்து நான் பட்டு சாரி வந்து வச்சிருந்தேன். பட் அது வியர் பண்ணும்போது வாங்கும்போது அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். பட் வியர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது, ட்ரேப் பண்ணவே முடியல, அவ்வளோ ஹெவியா இருந்தது. ஸோ எனக்கு அதே கலர் காம்பினேஷன்ல உங்ககிட்ட பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து அடுத்த சாரி. ஸோ அடுத்தது வந்து நான் கிளியரன்ஸ் சேல்ல வந்து ஒரு சில சாரீஸ், 2 சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் லாங் பேக்கா. ஸோ இதுதான் அந்த சாரி. பிங்க் கலர், எனக்கு பிங்க் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிங்க்ல வந்துட்டு கீழே வந்து குட்டி குட்டியா வந்து அந்த லோட்டஸ் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குட்டியா வந்து கிரீன் கலர், இந்த பேரட் கிரீன், பிங்க் வித் பேரட் கிரீன் வந்து சக்கத்தான காம்பினேஷன். ஸோ செம்மையான காம்பினேஷன் இது. அண்ட் இது கலம்காரி அந்த அந்த மோட்டிவ்ஸ் வந்துட்டு இருக்கும், கலம்காரி பிரிண்ட். ஸோ இது வியர் பண்ணும்போதே நல்லா ஆக்சுவலா நல்லா இருக்கும். அந்த ஸ்கிரீனுக்கு அந்த போட்டோ ஷூட்லாம் நம்ம பண்ணோம்னா இந்த ஒரு சாரி வந்துட்டு போதும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி. சாரியில வந்து நான் பர்பிள் கலர் வித் எல்லோ வந்து நான் என்னோட இன்லாக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இதை விட அந்த பர்பிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் என்னை விட அவங்க ஸ்கின் டோனுக்கு அது அழகா இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த கலர் கொடுத்துட்டு நான் அந்த பிங்க் வித் கிரீன் வந்து கொடுத்தேன். சரி, கிரீன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் அந்த பிளவுஸ் பேட்டர்ன். பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? ஸோ நீங்க ஏதாவது டிசைனர் பிளவுஸ் மாதிரி ஏதாவது ஸ்டிச் பண்ணியும் நீங்க வந்து இது கூட வந்து நீங்க பேரப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும்.
ஸோ எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு வந்து என்னோட ஸ்கின்க்கு வந்துட்டு பிங்க் வந்து நல்லா தூக்கி கொடுக்குற ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. ஸோ அதனாலயே வந்து இந்த பிங்க் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, ஐ ஜஸ்ட் லவ் இட். ஸோ அடுத்த சாரியுமே நான் கிளியரன்ஸ் சேல்ல தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அது வந்து இதுவுமே வந்து 300, இது வந்து 399 நினைக்கிறேன், 399 349, இதுவுமே 399 சம்திங் தான் வாங்கினேன். த்ரீ 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 ஃபோர் சம்திங், ஆமாம் 399 499 சம்திங் தான் வாங்கினேன். அவங்க அப்பப்போ வந்து கிளியரன்ஸ் சேல் வந்து ரன் பண்ணுவாங்க, நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல சூப்பரான குவாலிட்டி சாரீஸ்லாம் நான் வந்து நிறைய டைம் இந்த மாதிரி வந்து நான் கிராப் பண்ணியிருக்கேன். இது வந்து டோலா சில்க், ஒரு பியூட்டிஃபுல்லான கிரீன் கலர், ரொம்ப லைட் வெயிட். அண்ட் கீழே வந்து ஒரு மெரூன் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே மயில் டிசைன், அந்த கொடி டிசைன், பூ டிசைன்லாம் வருது. நம்மளுக்கு அந்த டிசைன் பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, பட் பார்க்க அழகாக இருந்தது. இந்த க்ரீனுமே நல்லா இருந்தது. சரி, ஒய் நாட், ஒரு லைட் வெயிட்டான சாரி நான் வந்து தேடிட்டு இருந்தேன். எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி நான் வேற கலர் வந்து நான் கேட்டிருந்தேன், பட் அந்த கலர் வந்து அந்த டைம்ல அவைலபிளா இல்லை. ஸோ அடுத்த கலர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்னே ஒன்று மட்டும் ஸ்டாக்ல இருந்தது. ஐ ஜஸ்ட் கிராப்ட் இட். நான் என்ன கலர் சூஸ் பண்ணேனுங்கிறதே மறந்துட்டேன். ஸோ இந்த கலர் அகெயின் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ. சாரி பார்த்தீங்க அப்படின்னா காத்தாக இருக்கும், அவ்வளோ வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். அந்த கசக்கி புரிஞ்சாலும் திரும்ப நார்மல் ஆயிரும். ஸோ அதுதான் இந்த மாதிரி டோலா சில்கோட ஸ்பெஷாலிட்டி. வாங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரி கடை நம்மளும் ஆரம்பிச்சிடலாம் போல. ஸோ இது வந்து வியர் பண்ணும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். செம்ம கலர், ஆக்சுவலாக ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ 399 இஸ் குட் டீல். ஸோ இதுதான் அந்த 3 சாரி தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ 3 சாரியா, 4 சாரி இல்லை, ஆமாம் 4 சாரி வந்து முன்னாடி வாங்கியிருந்தேன். பட் இப்போ வந்து காமிச்சு, இந்த ஃபெஸ்டிவ் சீசன் இல்லையா, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால வந்து நான் காமிச்சேன். இப்போ ஆடி சேல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து நிறையா வந்து நியூ லான்ச்சஸ், நியூ கலர்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ யூ கேன் கிராப் இட். நானும் ஒரு சில சாரீஸ் வந்து பார்த்து வச்சிருக்கேன். பட் இதுக்கு மேலே சாரி வாங்கினேன்னா என் வீட்டுக்கு எந்த செப்பலால் அடிப்பாருன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அவ்வளோ சாரி இருக்கு, பட் வியர் தான் பண்ண முடியல. எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஃபைனலி வந்து சாரியில் வந்து நான் வீடியோ வந்து பண்ணுறேன். ஐ ஹோப் மை மம்மி இஸ் வாட்சிங் அண்ட் ஷீ இஸ் ஹாப்பி நவ். அண்ட் தயவு செய்து வந்துட்டு யாரையும் வந்து அப்படி டக்குன்னு வந்து நெகட்டிவா வந்து பேசிடாதீங்க ஒருத்தவங்களை பத்தி தெரியாம. நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், பிகாஸ் 7 இயர்ஸா ஃபாலோ பண்றேன். எனக்கு உண்மையாவே வந்து இது ஹார்ட்டா இருக்கு. இன்னொரு பக்கம் காமெடியா இருக்குடி, எங்க இருந்தா நீங்க எல்லாம் வரீங்க நெகட்டிவா. எங்க வீட்டுல நடக்கிற சண்டையில அந்த ப்ரெஷர் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொண்டு வந்து மத்தவங்க மேல திணிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கும். யாராவது இப்போ நெகட்டிவா வந்துட்டு கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு, இவங்க ரிமூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் மேம் ரிமூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க, ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க ரிமூவ் பண்ணல, எந்த கமெண்ட்மே டெலீட் பண்ணல. இந்த நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் நம்மளாம் மென்ஷனே பண்ண விட மாட்டாங்க. இவங்க அப்படிலாம் கிடையாது. ஜெமினா வந்து நம்ம டேக் பண்ணிக்கலாம், நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஷீ இஸ் வாட்சிங் இட் எவ்ரி திங், ஷீ இஸ் வாட்சிங் எவ்ரி திங். ஸோ எனக்கு தெரியல, மேபி சாஃப்ட் ஹார்ட்டடா இருந்தா அதுக்காண்டி வந்து டக்கு டக்குன்னு பேசிடுவாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. பட் ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க. ஷீ இஸ் நாட் காப்பிங் எனி ஒன். உடனே நிறைய பேர் வந்து அவங்களை சப்போர்ட் பண்றீங்க, நீங்க அவங்களுக்கு அவங்க ஆள் வச்சு பண்றாங்க, வீடியோ பண்றாங்க, அப்பெல்லாம் கிடையாது. பட் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாள் வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி வந்துட்டு கோ த்ரூ பண்ணுவாங்க. மென்டலியா இருக்கட்டும், பிசிக்கலியா இருக்கட்டும், சம்திங் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் தம். முடிஞ்ச அளவுக்கு வந்து கைண்டா இருங்க. ஸோ ப்ராடக்ட்ல குவாலிட்டி இருந்ததுன்னா கேளுங்க, தப்பா இருந்தா கேளுங்க. நான் அதெல்லாம் வந்து வேணாம்னு சொல்ல, அதெல்லாம் தப்பு தப்புன்னு கேட்டுறணும். அதை தாண்டி வந்து பர்சனல் லைஃப், ஒருத்தவங்க பர்சனல் லைஃப்ல வந்துட்டு போய் நம்மளுக்கு அது தேவையே இல்லை. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா, யாராவது ஹர்ட் பண்ண மாதிரி பேசியிருந்தேன், ஸோ சாரி. பட் ஐ ஹேவ் டு ஸ்பீக் த ட்ரூத், தட்ஸ் இட். அவங்களுக்காண்டே தான் நான் அந்த வீடியோ பண்ணேன், அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். பிகாஸ் என்னால் என்னன்னு தெரியல, என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. ஐ ஹாவ் டு கிளாரிஃபை தட் பை ஷோயிங் த குவாலிட்டி ஆஃப் அ சாரீஸ் ஃபார் தி செகண்ட் டைம். ஸோ அதனால தான் அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. And thanks for watching. Stay safe, stay happy, stay healthy. Bye guys, love you all.